Okay, mass communication, lesson number 6. What is news? Actually, நியூஸ்னா அதுக்குன்னு ஏதாவது அந்த வேர்டுக்கு அது ஒரு வேர்டா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னாக்கா நியூஸுங்கிறது என் ரெப்ரசன்டேட் ஃபார் நார்த், இ ரெப்ரசன்டேட்டட் ஃபார் ஈஸ்ட், டபிள்யூ ரெப்ரசன்டேட் ஃபார் வெஸ்ட் அண்ட் எஸ் ரெப்ரசன்டேட் ஃபார் சவுத். ஸோ இதுதான் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து நாலா பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து நமக்கு சொல்கிறதுனால தான் அது பேர் நியூஸுன்ட்டு சொல்கிறாங்க. All of you must be reading newspaper. Why it is called a newspaper? Because it contains news. Have you ever thought about how we get news? There are various sources of news. You can hear it on radio, view it on the television channel, read in a newspaper, or surf on internet in a computer. News is something that you come across every day in your life. என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்க. நியூஸ் பேப்பர்னு எதுக்காக அதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அதில் வந்து எல்லாமே நியூஸ் தான் இருக்கும். அந்த பேப்பரில் எல்லாமே நியூஸாக இருக்கிறதுனால அது பேர் நியூஸ் பேப்பர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நியூஸ் இவங்களுக்கு கிடைக்கிறது நிறைய வகைகள் இருக்குது, நிறைய விதத்தில் இவங்களுக்கு நியூஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே நியூஸ் எப்படி கிடைக்குது? ரேடியோ கேட்டால் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம், டிவி சேனல்ஸ் பார்த்தா நியூஸ் தெரிஞ்சுக்கலாம், நியூஸ் பேப்பர் படித்தா நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் இன்டர்நெட் கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கனாக்கா நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூஸ் வந்து டே பை டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப்பில் ஒரு விஷயமா இருக்குது, முக்கியமான விஷயமா இருக்குது. வாட் மேக்ஸ் நியூஸ்? எது வந்து நியூஸ் நியூஸாக ஆகுது? John Bocard has given this comment that became synonymous with news. When a dog bites a man, that is not a news because it happens so often. But if a man bites a dog, that is news. Though this may seem true sometimes, when a dog bites a man, that can be also become news. Suppose a dog bites a famous film star, it definitely makes a big news. ஸோ ஜான் பாகட் இவர் வந்து நியூஸை எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருனாக்கா, ஒரு தெருவில் இருக்க ஒரு நாய் வந்து சாதாரண ஒரு மனுஷனை வந்து கடிச்சிச்சுனாக்கா அது நியூஸ் ஆகாது, நியூஸாக பெருசாக சொல்ல மாட்டாங்க. அதுவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் வந்து ஒரு நாயை கடிச்சிட்டா அது வந்து நியூஸாக சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு மனுஷனை கடிச்சாலும் நாயா இது அது வந்து நியூஸாக மாறும். எப்போனா அந்த மனுஷன் வந்து கடி வாங்குற மனுஷன் வந்து ஒரு ஃபேமஸ் ஃபிலிம் ஸ்டாராவோ இல்லை ஒரு செலிப்ரிட்டியாவோ இருந்தாக்கா ஒரு நாய் வந்து இவங்களை கழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் நியூஸாக ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய நியூஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. It is said that the letter in the word NEWS is derived from the four direction as indicated below. நியூஸில் இருக்க NEWS இது வந்து நம்மளோட டைரக்ஷன்ஸை வச்சு சொல்லியிருக்காங்க, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். This shows that news can come from anywhere. News is the report of a current event, something that was not known, information of recent events and happening. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா நாலா பக்கத்துலேருந்து எங்கேருந்து வேணாலும் நமக்கு நியூஸ் வரும். அது கரண்ட் ஈவெண்ட்டாக இருக்கும், நடக்கிறது இப்போ நடக்கிற விஷயமா கூட இருக்கும். எங்கேருந்து எது வரும், எந்த நியூஸ் வரும்னு தெரியாது, எங்கேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் வரும்னு தெரியாது. ஆனால் நடக்கிற விஷயம்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 6.1 டெஃபினிஷன் ஆஃப் நியூஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் நியூஸ்னால் என்ன? நியூஸ் இஸ் அ ரிப்போர்ட் ஆஃப் அ கரண்ட் ஈவெண்ட். இட் இஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் something that has just happened or will happen soon. News is a report about recent happenings in the newspaper, television, radio, and internet. News is something that is not known earlier. From all these, we can safely define news as a development that has happened in the past 24 hours, which was not known outside and which is of wide interest to the people and that which generate curiosity among the listeners. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா நியூஸுங்கிறது என்னன்னாக்கா கரண்ட் ஈவெண்ட், இப்போ நடக்கிற விஷயங்கள் தான் நியூஸுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து
இனிமேல் நடக்க போகிறது இல்லை விட கூடிய சீக்கிரம் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நியூஸ் ரிப்போர்ட் வந்து இப்போ சமீபமாக நடக்க போகிற விஷயத்தை தான் நியூஸ் பேப்பரில் போடுவாங்க. நடந்து போன விஷயம் தான் நியூஸ் பேப்பர்லேயோ டெலிவிஷன்லேயோ ரேடியோலையோ இன்டர்நெட்லேயோ போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நியூஸ் வந்து முன்னாடியே நடந்த விஷயத்த வந்து நியூஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நேற்று நடந்த விஷயத்த வந்து இன்னைக்கு நியூஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே படிக்கையில் என்ன தெரியுதுன்னா, நியூஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கனாக்கா, அப்பப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கிற டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வெளி உலகத்துலேயும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, நம்ம நாட்டிலையும் சரி, நம்ம ஊர்லேயும் சரி நடக்கிற விஷயம் எல்லாமே மக்களுக்கு இன்ட்ரெஸ்டாக போய் கியூரியாசிட்டினாக்கா அவங்களுக்கு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி போய் கொண்டு போய் கொடுக்கறது தான் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us consider a few examples. You have heard a news broadcast on the radio. 20 people died in the train accident. You don't consider it as a news concerning you. Lots of accidents happens in various places every day. But after some time, you hear that passengers in the compartment which met with the accident are from your village. Now you become more alert. The news becomes important for you. You are anxious to know the condition of passengers. Are they safe? Is anyone hurt or hospitalized? ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நியூஸ் கேட்குறீங்க, ரேடியோலையோ டிவிலையோ எங்கேயோ ஒன்று கேட்குறீங்க. என்னன்னாக்கா 20 பேசஞ்சர்ஸ் வந்து இறந்துட்டாங்க ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில். இப்படி கேட்கும்போது அது வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்காது. பிகாஸ் எங்கேயோ என்னமோ நடக்குது, நமக்கு என்ன, ஓ ரைட், இது ஒரு நியூஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுருவோம். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு உங்கள் ஊரில், உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லாட்டி உங்கள் ஊரில் இருக்கவர் அந்த ட்ரெயினில் போயிட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவீங்க. ஓ என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, எப்படி அவர் இறந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஆன்சியஸ் ஆர்வமாக உங்களுக்கு வரும். என்ன கண்டிஷனோட பேசஞ்சரோட கண்டிஷன் என்ன, அவங்க சேஃபாக இருக்காங்களா, மற்றவங்க எல்லாமே, இல்லை எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நாம் வந்து நியூஸுன்னு சொல்கிறது, நம்மளை பாதிக்கிற நியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 4 வருஷம் முன்னாடி கொரோனா வந்துச்சு. கொரோனா சைனாவில் தானே வருது அப்படின்னு நம்மளாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். கடைசியில் டெல்லியில் வந்துச்சு, டெல்லியில் தானே வந்துச்சு அப்படின்ட்டோம். கடைசியில் கேரளாவில் வந்துச்சு, கேரளாவில் தானே வந்தோம் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஆளுக்கு வந்த வாட்டி தான் நமக்கு கொஞ்சம் பயமே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேஃப்டி ஆக ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 34 dead in Punjab train mishap. ஸோ இது டிசம்பர் 14, 2004 நடந்த விஷயம். 34 பேர் வந்து பஞ்சாபில் ஒரு ட்ரெயின் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதில் வந்து இறந்துட்டாங்க. அட்லீஸ்ட் 34 people were killed and around 50 injured in the head-on collision between two passengers train in Hoshiarpur district of Punjab on Tuesday. ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 ட்ரெயின் நேருக்கு நேர் மோதிச்சு. ஹோஷியார்பூர், பஞ்சாப்ல இருக்க ஹோஷியார்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அதில் பாருங்க 34 பேர் இறந்துட்டாங்க, 50 பேருக்கு இன்ஜர்ட் ஆயிடுச்சு. The collision occurred between the Jammu Tawi Ahmedabad Express and Jalandhar Patank to diesel multiple unit passenger train at Mansar around 40 kilometers from Jalandhar at noon. ஸோ மத்தியான நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஜம்மு தார்வி அகமதாபாத் எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட்டில் வந்திருக்கு. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஜலந்தர் பட்டங்க் அப்படிங்கிற ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வந்திருக்கு. மன்சாருங்கிற இடம், அது எங்கே இருந்தால் ஜலந்தர்லேருந்து 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி மன்சாருங்கிற இடம் இருக்குது. அங்கே வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு மத்தியான நேரத்தில். Source said both trains were given the green signal on the signal line Jalandhar Patank 2 section of the North Railway. என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த நார்தர்ன் ரயில்வேல பார்த்தீங்கன்னாக்கா 2 ட்ரெயின்களுக்கும் பச்சை சிக்னல் காட்டிட்டாங்க. அதனால 2 பேரும் நிற்காம வந்துட்டாங்க. அதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. While the local train was cleared from the Bangara railway station, the Ahmedabad bound express train was given to go ahead from Chalkallan. இதெல்லாமே அந்த ஸ்டேஷனோட பேர். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் வந்து பங்காரா ரயில்வே ஸ்டேஷன் வந்து போக சொல்லிட்டாங்க, பச்சை கொடி காட்டிட்டு, சிக்னல் காட்டினோடனே. இந்த அகமதாபாத் எக்ஸ்பிரஸை பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து சக் கலாங்கிற இடத்துல இருந்து போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. General Manager, North Railway, Satish Mohan Vaish said, "It's obvious that
One of two station involved goofed up. அதில் இருக்க ஜென்ரல் மேனேஜர், அதாவது அன்னைக்கு இருந்த நார்தன் ரயில்வேஸில் சதீஷ் மோகன் வாஷிஷ்னு ஒரு ஜென்ரல் மேனேஜர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, 2 ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா கூஃப்ட் அப். சரி, இப்போ கூஃப்ட் அப் இதுக்கு நான் அர்த்தம் சொல்லிடுவேன். நீங்கள் கூஃப்ட் அப்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு அது தெரியுதுன்னு பார்க்கலாம். கூஃப்ட் அப்னா சரி நீங்களே சொல்லுங்கள், நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ பரம்ஜித் சிங் சராஹோ, DIG Jalandhar Range, told NDTV India from the spot that 28 bodies were removed from the wreckage. The injured, he said, were admitted to the civil hospital in Mukerian and Army Hospital in Pathankot. ஸோ என்ன சொல்கிறாருனாக்கா, டிஐஜி அந்த ஊர் டிஐஜி பரம்ஜித் சிங் சாரோ அவர் பேர் NDTV சேனலுக்கு என்ன பேட்டி கொடுத்துருந்தாருனாக்கா, 28 பேர் இறந்தவங்களோட பாடி எடுத்தாச்சு அந்த ஆக்சிடென்ட்லேருந்து. அதுவும் இல்லாமல் மற்றவங்க எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்க சிவில் ஹாஸ்பிட்டல்லையும் ஆர்மி ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் அமரிந்தர் சிங் இன் அ ஸ்டேட்மெண்ட் இன் த ஸ்டேட் அசம்பிளி புட் த நம்பர் ஆஃப் ஃபேட்டலிட்டிஸ் அட் 50. ஸோ அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா, பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா அமரிந்தர் சிங் அவர் வந்து அசம்பிளியில் ஸ்டேட் அசம்பிளியில் பார்லிமெண்ட் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, 50 பேர் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேட்டலிட்டிஸ்னாக்கா இன்ஜூர்டு அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டு நியூஸ் பேப்பரில் இப்படி தான் இருக்கும். அதுக்குண்டான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், you are in no way connected with the presentation of the central budget in the parliament, but when the financial minister, while representing the budget, announced a hike in the price of petroleum products, you suddenly become interested in the news. You want to know how much is the increase, will it affect your pocket, how much is the increase of for a cooking gas cylinder. The news becomes quite important for you. சரி, இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் வந்து பட்ஜெட் சப்மிட் பண்ண போகிறாங்க. அந்த பட்ஜெட்லேருந்து இந்த வருஷம் என்ன எதுக்கு செலவு பண்ண போகிறாங்க, என்ன விலைவாசி ஏறப்போகுது, அது எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணும்போது பட்ஜெட்டை நமக்கு ஒன்றும் பெருசாக ஆர்வம் இருக்காது. பட் எப்போ நமக்கு ஆர்வம் இருக்குன்னா, பெட்ரோல் விலை ஏதாவது ஏற்றிட்டாங்கன்னா, இல்லை கேஸ் விலை ஏற்றிட்டாங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது விஷயமா முக்கியமான விஷயத்த எல்லாமே ஏற்றிட்டாங்கன்னா நம்மளோட பட்ஜெட்டில் அடிப்படும். இது நம்ம அப்பா சம்பாதிக்கிற பட்ஜெட்லேருந்து அடிப்படும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அந்த நியூஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பாய்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் இது கடைசி படம் கோட் அப்படின்ட்டு வருது. ஓகேவா? ஸோ அது பற்றின அப்டேஷன் ஏதாவது வந்துச்சுனாக்கா அது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்படி இல்லையா, 12th இப்போ நீங்கள் 12th எழுதி முடிச்சாட்டி அது வரைக்கும் நியூஸே பார்க்க மாட்டீங்க, தேவையில்லை. ஆனால் 12th ரிசல்ட் வர அன்னைக்கு நீங்கள் நியூஸ் கவனிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நியூஸ் வந்து அவங்கவுங்க பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கவுண்டிங் ஆஃப் த votes is going on in your constitution. Election to the state assembly is going on. As the counting progresses, you become eager to know the lead position at the end of the counting. You want to know who has won the seat. So it is a news which you wanted to know without delay. ஸோ இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சுது. எலெக்ஷன் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களுக்கெல்லாம் என்ன, யார் ஜெயிச்சாங்க, யார் நம்ம கான்ஸ்டியூஷனை ஜெயிச்சிருக்காங்க, யார் வந்தாங்க, நம்ம ஓட்டு போட்டவங்க வந்தாங்களா இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டி இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ உங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் IPL முடிஞ்சுது, வேர்ல்டு கப் முடிஞ்சுது, வேர்ல்டு கப் 2020 முடிஞ்சுது. இதில் வந்து இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஜெயிச்சிச்சா எப்படி ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து போய் தேடி பார்த்த ஒரு விஷயம். ஸோ இதுதான் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க. கீழே இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 6.1 நேம் எனி 4 சோர்ஸ் ஆஃப் நியூஸ். எப்படியெல்லாம் நமக்கு நியூஸ் கிடைக்குது அது நீங்கள் ஆன்சர் எழுதி அனுப்புங்க. வாட் டஸ் ஈச் லெட்டர் ஆஃப் வேர்ட் நியூஸ் ஸ்டாண்ட்ஸ், NEWS அது எதுக்காக, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. டிஃபைன் நியூஸ், நியூஸ்னால் என்ன டிஃபைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகே, let us move to next topic, that is 6.2 difference between news and information. சரி, நியூஸ்னா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன, ரெண்டுத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். நியூஸ் இன்ஃபர்மேஷன் ஒன்று தானே, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நியூஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன். In the railway station, you might have noticed the board displaying the train timing. It is not a news, that is information. But information becomes news when news value is added to it. For example, if a new train timetable is issued by a railway replacing the existing one,
with changes in the train timing it becomes news. என்ன சொல்றாங்கனாக்கா இப்போ ரயில்வே டைமிங்லாம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னாக்கா ரயில்வே டைமிங் முன்னாடியே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடியே. அது நியூஸ் கிடையாது, தட் இஸ் அ இன்ஃபர்மேஷன் போர்டு, இன்ஃபர்மேஷன். ஆனால் அதுவே நியூஸ் எப்போ ஆகுதுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் பழைய ட்ரெயினை வந்து நிறுத்திட்டு புது ட்ரெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரெயினோட டைமிங்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் கால்ட் அஸ் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சிமிலர்லி the different slab of income tax rates is not news, but when the government decide to increase or lower the rates it becomes a news. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அப்பா அம்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்கனாக்கா இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் ஏதாவது ஏற்றிட்டாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு ஒரு நியூஸ் ஆகும், இல்லை இந்த இன்கம் டேக்ஸ் இறக்கிட்டாங்கனாக்கா அது ஒரு நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. You might have seen weather reports in a newspaper. It gives the daily temperature or rainfall. It does not make a news. It became news when there is a sudden change in the weather, or when heavy rains lead to floods, or when continuous absence of rain leads to drought. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நியூஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னைக்கு வந்து வெயில் இப்படி இருக்கும், இன்னைக்கு வெயில் இப்படி இருக்கும் அப்படி டெய்லி சொல்கிறது நியூஸ் கிடையாது. ஓகேவா, தட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். ஆனால் இன்னைக்கு புயல் வரப்போகுது, இந்த ஏரியாவில் அதிகமாக மழை வரப்போகுது, இப்படிலாம் சொல்லும் போது தட் இஸ் அ நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி ரெயின் வரப்போகுது இந்த ஏரியாவில், ஃப்ளட்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா மழையே வராது, ஒரு 3 மாதத்துக்கு மழையே வராது, அது வறட்சி. டிராஃப்ட்னா இந்த இடத்துல வறட்சி, DROUGHT, டிராஃப்ட்னா வறட்சி, மழையே வராது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு நியூஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நியூஸ். நியூஸ் ஷுட் கிவ் சம்திங் நியூ டு த ரீடர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து நியூஸோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. நியூஸ்னாக்கா அந்த ரீடருக்கு புதுசாக ஏதோ ஒரு நியூஸ் கொடுக்கணும், வியூவருக்காகட்டும் லிசனருக்காகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், வாட் மேக்ஸ் நியூஸ்? எது வந்து நியூஸாக மாறுது? It is generally said that if a news report provides answers to 6 questions, then it is a perfect news item. These 6 questions include 5 versus 1 H. The 5 Ws are W, 5 W. W na when, where, what, why and who. இது வந்து 5 Ws. அப்புறம் ஒரு H na how. இது எல்லாமே ஒரு விஷயத்துல இருந்ததாக்கா அது பேர் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வென், எப்போ அது நடந்தது, வேர், எங்க அது நடந்தது, வாட், என்ன நடந்தது, வை, ஏன் நடந்தது, ஹூ, யார் அது நடத்தினா, ஹவு, எப்படி அது நடந்தது. இந்த மாதிரி 5 கொஸ்டின்ஸும் இருந்தாதான் அது பார்த்தீங்கன்னாக்கா 6 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் இருந்தால் தான் அது நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நல்ல நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் யூ ஹியர் a news like this: a boy is kidnapped while coming back from a school. Naturally, the first question that arises in your mind will be when it had happened and where. Then you are keen to know what the full story of the incident was. Then you ask the question, why has it happened? Also, you want to know about the kidnappers. Who were they? And finally, the news becomes complete only when you get from the news how the kidnapping happened. Unless a news items satisfies all these 6 questions of the reader and listener, the news is incomplete. For example, என்ன சொல்றாங்க, ஒரு நியூஸ்னா என்னன்னா, முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது கடத்தப்பட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த பையன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுனா, அந்த பையன் வந்து எப்படி, வை, ஏன் கடத்தப்பட்டான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த கிட்னாப்பர்ஸ் பற்றி தெரியணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்புறம் அந்த கிட்னாப்பர்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 5-6 கொஸ்டின்ஸ்க்கும் எப்படி அவங்க கடத்தினாங்க, ஏன் கடத்தினாங்க, எங்கே கடத்தினாங்க, ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் அந்த நியூஸில் இருந்துச்சுன்னா தட் இஸ் அ கம்ப்ளீட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதோ ஒன்று இல்லைனா கூட தட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் நியூஸ். இன்கம்ப்ளீட்னா அது நியூஸே கிடையாது, அது சும்மா ஒரு பேருக்காக ஏதோ ஃபேக் நியூஸ் மாதிரி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஹியர் ஆஃப்டர் நீங்கள் வந்து ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா எந்த சேனலாக இருக்கட்டும், இங்கிலீஷ் சேனலாக இருக்கட்டும், தமிழ் சேனலாக இருக்கட்டும், எந்த சேனலாக இருக்கட்டும், இந்த 5-6 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருந்தாங்க தட் இஸ் அ பர்ஃபெக்ட் நியூஸ்னு அர்த்தம். இல்லாட்டி அவங்க ஏதோ ப்ளஃப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய தேவையில்லை. ஓகே, a tragic
end for kidnapped Delhi child. இது நடந்த விஷயம். ஒரு டிராஜிக் நடந்திருக்கு. ஒரு குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க டெல்லியில. நியூ டெல்லி. A 10-year-old schoolboy was kidnapped from Rohini in Delhi this past Monday for a ransom of 1.5 crores. Had a gruesome end. He was strangled by his kidnapper who developed cold feet on discovering the child unconscious in the boot of his car. The police have recovered the child's body in Sonapet in Haryana and arrested the kidnapper. Vipul Kansal, a class 4th student of GD Gonekal Public School in Rohini, went missing on Monday afternoon soon after he was dropped near his house in Neel Khan Society by the school van. Even as his relatives launched a frantic search for Vipul, his mother received a phone call saying that he had been kidnapped. The caller made the child talk to his mother and demanded 1.5 crores to his release. சரி, டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 10 வயசு பையனை வந்து 4வது படிக்கிற பையனை வந்து அவன் ஸ்கூல்லேருந்து வீட்டு வரும்போது அவங்க ஸ்கூல் வேன் இறக்கி விட்டுருச்சு வீட்டுக்கு முன்னாடி. அப்போ வந்து கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க. 1.5 கோடி ரூபாய் கேட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராங்க் கால் வந்திருக்கு. இந்த டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி கொண்டுடுவோம் அப்படின்ட்டு. பட் அந்த பையனை வந்து பின்னாடி அந்த கார் டிக்கியில் போட்டு வச்சுருக்காங்க. அவன் சஃப்கேட் ஆகி இறந்துட்டான். அதை வந்து போலீஸார் சோனாப்பட்டுங்கிற இடத்துல ஹரியானாவில் கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த கிட்னாப்பர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்னன்னாக்கா திஸ் இஸ் அ ட்ராஜிக் நியூஸ். கிட்னாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் எங்கே, எப்போ, யார், எதுக்கு, எல்லா விஷயமும் இதில் இருக்கும். அந்த 6 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் நியூஸ். ஸோ இன்டெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த 6 கொஸ்டின் தட் மேக்ஸ் பர்ஃபெக்ட் நியூஸ் ஐட்டம்? எந்த 6 கொஸ்டின் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு நியூஸ்க்கு அறிகுறின்னு கேட்குறாங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இஸ் டேஷ் நியூஸா இன்ஃபார்மா? கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகே, ரைட். நவ் நியூஸ் வேல்யூஸ். நியூஸ் வேல்யூஸ்னால் என்னன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. சும்மா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சேனல்ஸ்லாம் பேசுகிறதுலாம் நியூஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். அதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து இரிட்டேட் தான் ஆகும். அதில் நியூஸ் எதுவும் இல்லை, எல்லாம் காசிப்ஸ் தான் இருக்குது. ஸோ வேல்யூஸ் ஆன் நியூஸ் அது என்ன அப்படின்னு பார்ப்போம். Journalists are the best judges about what is news and what is not. They take the decision based on certain news values. The following are the salient points to judge the new worthiness. ஸோ ஒரு நியூஸ் வந்து வேல்யூ ஆகிறதுக்கு காரணம் யாருன்னா ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட்னாக்கா அது வந்து போஸ்ட் பண்ணுறவங்க, அந்த நியூஸை கவர் பண்ணுறவங்க ஜேர்னலிஸ்ட். நீங்கள் பார்ப்பீங்க, யார் இன்டர்வியூ எடுத்தாலும் அந்த நியூஸ் சேனல்ஸை பார்த்தீங்கன்னா மைக்கு பிடிச்சிட்டு அப்படியே பேட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. தே ஆர் கால்ட் அஸ் ஜேர்னலிஸ்ட். ஸோ அவங்க தான் ஜட்ஜு. அவங்க தான் ஒரு நல்ல வேல்யூவான நியூஸ் கொடுக்கணுமா இல்லை கேவலமான நியூஸ் கொடுக்கணுமாங்கிட்ட ஒரு டிசைட் பண்ணுறதே அவங்க தான். ஸோ அவங்களோட பாயிண்ட்டு ஒர்த்தாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று டைம்லினஸ், இன்னொன்று இம்பேக்ட். வாட் இஸ் டைம்லினஸ் பார்ப்போம். நியூஸ் இஸ் சம்திங் நியூ. ஸோ timeliness is a great factor in deciding news. An incident that happened 1 month back will not make news for today's newspaper. Also, timeliness varies from publication to publication. For a newspaper, events that had happened on a previous day is a news, but for a weekly events of the previous 1 week can make news. For 24 hours television news channel, every second is a deadline. They can break a news anytime. So their timeliness is different from that of newspaper. ஸோ டைம்லினஸ்னாக்கா அந்த டைம். இப்போ டெலிவிஷன் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நியூஸ் இன்றைக்கி சொல்ல முடியாது, அது முடிஞ்சு போச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த செகண்ட் என்ன நியூஸ்னால் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதே நியூஸ் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நியூஸ் இன்றைக்கி வரைக்கும் நியூஸாக தான் இருக்கும். அதே வாரத்துக்கு ஒரு டைம் வர நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் என்ன நியூஸ் வந்துச்சு அதுதான் அவங்களுக்கு நியூஸாக இருக்கும். ஸோ இதுதான் டைம்லினஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இம்பேக்ட். Impact of an event decides its worthiness. When the tsunami wave struck several parts of the world, thousands of people were affected. It became major news for the whole world. But if a cyclone kills 20 people in Bangladesh, it may not have any impact on other parts of the world. When dengue fever affects 100 people in Delhi, it makes a news not only in Delhi but
in the other states also, because it impacts is more wide and people become more alert about them, about the news. ஓகே, இம்பேக்ட்னா என்னன்னாக்கா அந்த நியூஸ் மூலமாக நமக்கு என்ன பாதிப்பு வருது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2006 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுனாமி வந்துச்சு. டிசம்பர் 26 ஒரு சுனாமி வந்துச்சு. அது உலக லெவலில் சுமத்ரா தீவுல இருந்து, ஹாங்காங் பக்கத்தில் இருக்க சுமத்ரா தீவுல இருந்து அங்கே ஈஜிப்ட் வரைக்குமே அது போச்சு அந்த சுனாமி. அதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எல்லாரும் சுனாமினா என்னன்ட்டு பயந்து பார்த்த ஒரு லைவாக பார்த்த விஷயம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இம்பேக்ட் வருது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூஸாக மாறும். அதே பார்த்தீங்கன்னா தினந்தனமே எங்கேயோ இறந்துட்டு இருக்காங்க. இப்போ பங்களாதேஷில் 20 பேர் இறக்குறாங்க, கேரளாவில் 50 பேர் இறக்குறாங்க. இதுனாக்கா இதை வந்து நியூஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. அந்த இம்பேக்ட் அவ்வளோவா பெருசாக நடக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு அது டெய்லி நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் உங்கள் ஊர்லேயே 100 பேருக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு நியூஸாக மாறும். ஏன்னா அக்கம்பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் அவங்க வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ இது இம்பேக்ட் ஆஃப் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். நவ் proximity. Proximity nana. Bird flu spreading, the hundreds of chicken dying in England. Does it make some news for you? You may read it, but do not worry about it. But bird flu spreading in West Bengal will make you alert. This is because it is in your proximity. The plane crash in Peru will not be big news in India, but if an air crash crashes in India, it will be headlines everywhere. So proximity decides the news. சரி, இந்த ப்ராக்சிமிட்டினாக்கா அந்த ஏரியா பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கேயோ உலகத்தில் இங்கிலாண்டில் பேர்ட் ஃப்ளூ வந்திருக்கு அப்படின்னாக்கா நம்ம அதை பற்றி கண்டுபடமா கண்டுக்க மாட்டோம். ஏன்னா அது எங்கேயோ உலகத்தில் ஏதோ மொழி நடக்குது, நமக்கு அதுக்கு எஃபெக்ட் இல்லை அப்படின்ட்டு. அதே பார்த்தீங்கன்னா கேரளாலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து ஊரில் நமக்கு வந்து ஏதாவது சென்னையில் அந்த மாதிரி ஏதாவது பேர்ட் ஃப்ளூ வருதுனாக்கா நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருப்போம். ஓகே, ரைட், நம்ம கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஏன்னா நமக்கும் வைரஸ் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு பிளேன் கிராஷ் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னாக்கா நம்ம கவலைப்படுமா? கண்டிப்பாக கவலைப்பட மாட்டோம். அது நியூஸாக தான் மாறும். அதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் பக்கத்துலேயே ஒரு பிளேன் கிராஷ் நடக்குது, நம்ம நாட்டில் ஒரு பிளேன் கிராஷ் நடக்குதுனாக்கா நம்ம அது உன்னிப்பாக கவனிப்போம். இதுதான் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே அதுக்கு உண்டான ஒரு சில உண்மையான நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கான்ட்ரவர்சி. கான்ட்ரவர்சினா என்னன்னாக்கா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர்த்த பற்றி தவறாக பேசி அது ஒரு கான்ட்ரவர்சியாக உருவாக்குறது. பீப்புள் லைக் கான்ட்ரவர்சிஸ். எனிதிங் that is connected with conflicts, arguments, charges and counter charges, flight and tensions become news. All of you might have heard of Kargil. It was a conflict between India and Pakistan. It became great news all over the world. Many of you may remember the controversy about the Indian and Australian cricket team. It was news for all the media. When terrorists crashed the plane into the World Trade Center in New York, it was led news everywhere. ஸோ கான்ட்ரவர்சி என்னன்னாக்கா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எப்படி கரெக்டாக சொல்லணும்னா, கான்ட்ரவர்சினாக்கா ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதை யார்கிட்டயோ ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு இவரை தான் பிடிக்கும், எனக்கு அவரை தான் பிடிக்கும் அப்படிங்கிற போது ஒரு ஆர்குமெண்ட் வருது, அது வந்து கான்ஃப்ளிக்டாக போய் முடியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரவர்சி. ஃபார் எக்ஸாம்பிள், டிவி சேனல்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி தான் வருது. கான்ட்ரவர்சியாக டெவலப் பண்ணி விட்டு நம்மகிட்டருந்து டிஆர்பி ரேட் வாங்கி அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. அதோட கார்கில் நம்ம ஜெயித்தோம். நம்ம நாடு வந்து கார்கில்ங்கிற ஒரு இடத்துல வந்து போர் நடந்துச்சு, அங்கே ஜெயித்தோம். பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட இடத்த பிடிக்க வந்தாங்க, அது ஜெயித்தோம். இது வந்து வேர்ல்டு நியூஸாக மாறிடுச்சு. இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் டீமுக்கும் ஆஸ்திரேலியன் டீமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு நியூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் யூடியூப்பில் பார்க்கலாம், WTC வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஆக்சிடென்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா லைவாகவே பார்க்கலாம். டெரரிஸ்ட் எப்படி வந்து WTCயை வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வந்து இப்போ ஃப்ளைட்லேயே இடித்து அதை வீணாக்குனாங்க, அதை அழிச்சிட்டாங்க அந்த பில்டிங்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சியாக வந்துச்சு. நெக்ஸ்ட் இஸ் ப்ராமினன்ஸ். ப்ராமினன்ஸ், ஓகே, ப்ராமினன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு